மத்தவங்க ரொம்ப கஷ்டம்பா இந்த வேல. இதெல்லாம் பார்த்தீனாக்கா உனக்கு புரியாது. உன்னால செய்ய முடியாதுன்னு அப்படி ஒருத்தவங்க சொன்னாலும், எப்பேர்ப்பட்ட கஷ்டமான வேலையும் தானும் ஈஸியா கத்துப்பாங்க. மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதுல கெட்டிக்காரங்க. ஈஸியா சொல்லிக் குடுப்பாங்க. "அட இவ்ளோ தான்பா, ஏன்பா இதுக்கு இவ்ளோ பில்டப் பண்றீங்க?" அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இவங்களுடைய செயல்பாடு. அசாதாரண விஷயத்த சாதாரணமா செய்றதுல கடகம் கெட்டி. மத்தவங்களுக்கு அறிவுரை கூறுறதுல இவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு எக்ஸாம்பிளா பல எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கும். என்னடா இவ்ளோ திறமையா பேசுறாங்க அப்படின்னு. ஏன்னா இவங்களுடைய பேச்சு திறமைக்கு அப்படியே சுத்தி இருக்கிறவங்கலாம் அப்படியே அடிமை. நட்பு பாராட்டுறதுல இவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம்னா, அப்படி இருக்கும். இவங்கள ஒருத்தங்க யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு கடகத்த பார்த்து பொறாமப்படுறவங்க தான் ஜாஸ்தி. ஓகேங்களா? மனசளவுல யாருக்கும் சிறிதளவும் கெட்டது நினைக்காத ஒரு நல்ல உள்ளம் படைச்சவங்க. தான் கிட்ட ஒருத்தங்க உதவின்னு வந்துட்டா, தன்னுடைய தொழில் ரகசியத்துல இருந்து தன்னுடைய பழக்கவழக்கம் வரைக்கும் சொல்லக்கூடியவங்க. முடிஞ்ச அளவுக்கு பண உதவி கூட செய்யக்கூடியவங்க. ரத்தத்தையே குடுக்கறதுக்கு கூட தயாரா இருப்பாங்க. அந்த அளவுக்கு தாய் உள்ளம் கொண்டவங்க இந்த கடகராசிக்காரங்க. இவங்களுக்கு நான் அந்த அக்டோபர் மாதம் என்ன சொல்றேன் அப்டின்னாக்க, விஸ்வரூபம் எடுக்க போறீங்க. நல்ல காலம்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான் வருஷமே முடிய போகுது. இந்த மாசம் நல்லது நடக்கும். அடுத்த மாசம் நல்லது நடக்கும். நம்ம ஒரு மாதிரி எதிர்பார்ப்பிலேயே போயிட்டு இருந்தோம். கடகத்த பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா பண்ணணும்? கஷ்டத்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கும். முக்கியமா தன்னோட தோல்விய வெளியில ஒத்துக்க மாட்டாங்க. நான் எப்படி தோத்து போனேன், அந்த தோத்து போன விஷயத்துல இருந்து நான் ஜெயிச்சுட்டேன்னு தான் நான் வெளிய சொல்லணும். அப்படிதான் இவங்களுடைய உழைப்பு இருக்கும். இவங்களுடைய சிந்தனை இருக்கும். புதுமையான சிந்தனைகளுக்கு, புதுவிதமான செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரங்க இவங்க. உங்களுக்கு ரத்தின சுருக்கமா சொல்றேன் அக்டோபர் மாதத்துடைய பலன்கள். அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்துல நம்மளுடைய கடக ராசி வணங்க வேண்டிய தெய்வம். அவங்களுடைய நாமத்த சொல்லிட்டு நம்ம வீடியோ பதிவு தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் துர்க்கி அம்மனே போற்றி போற்றி. துர்கா தேவியுடைய பலம் தான் கடகத்திற்கு அதிக பலம். தன்னம்பிக்கை, தைரியம், எதையும் செய்ய முடியுங்கிற துணிச்சல இன்னும் அதிகப்படுத்துவாங்க, இவங்கள வழிபாடு செய்வதன் காரணமா. இப்ப இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய தருணத்துல, ஓம் துர்க்கை அம்மனை போற்றி போற்றி நீங்க 3 முறை சொல்லணும். முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்லயும் 3 முறை பதிவிடுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை உணர முடியும். அப்படி இருக்க, உங்க ஜாதகத்துல கிரகநிலையோட அமைப்பு எங்கெங்க இருக்கு? இந்த மாசத்துல எந்தெந்த கிரகநிலையோட மாற்றம் இருக்கு? இதை பொறுத்து தான் பலன் அமையும். அத வச்சு பார்க்கிறப்போ கடக ராசிய பொறுத்தவரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம். உங்களுடைய கிரக நிலைகள்னு பார்த்தோம்னாக்கா, தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு. தைரிய, வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவானும், சுக்கிர பகவானும், கேது பகவானும் இருக்காங்க. அதுவே அஷ்டமஸ்தானத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சந்திர பகவானும், அவருடன் சேர்த்து சனி பகவான் வக்ரகதியிலும் கூட்டணியில இருக்காங்க. அடுத்ததான் பாக்கியஸ்தானத்துல ராகு பகவானும், லாபஸ்தானத்துல குரு பகவானும், அயன சயன போகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் இருக்காங்க. கிரகங்களோட அமைப்பு இப்படி இருக்கு. கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்க இந்த மாசத்துல 5 கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க. 6/10/2024 அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகுறாரு. அதுவே 14/10/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. இவரை தொடர்ந்து 17/10/2024 அன்னைக்கு சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. அடுத்ததா 23/10/2024 அன்னைக்கு செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாற்றம் அடைகிறாரு. மாசத்துடைய இறுதி நாட்களான 25/10/2024 அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல சுகஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகுறாரு. அதனுடன் சேர்த்து ஆல்ரெடி பார்த்தோம்னாக்க குருவுடைய வக்ர பயிற்சி நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். 9/10/2024 அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில பயிற்சி ஆகுறாரு. இதன் காரணமா பலன்கள்னு பார்த்தோம்னா, கடகத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவான சிந்தனை கொண்டவங்க. ஒருத்தங்க வாழ்க்கையில எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கிளாஸ் எடுக்க சொன்னா பக்காவா எடுப்பாங்க. இப்படிப்பட்ட கடகத்திற்கு இந்த மாதம் முழுக்கவே நல்ல பலன்கள அனுபவிக்க போறீங்க. உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகப் போகுது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகுது.
பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே திருப்திகரமா இருக்க போகுது. புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும். சொல்லப்போனாக்கா விஐபிகளுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்கள்ல கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அந்த சமயங்கள்ல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் அவசரப்படுறோமோ இந்த விஷயத்துல? முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், செயல்பாடுகள்லயா இருக்கட்டும். கொஞ்சம் அவசரமா நீங்க பதட்டமா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, அந்த இடத்துல கொஞ்சம் யோசிங்க. புரியுதுங்களா? அதே மாரி வண்டி வாகனத்த ஓட்டும்போது கவனமா இருக்கணும். ஏன்னா, கடகத்த பொறுத்தவரைக்கும் ஒரு வேலை செய்வீங்க. அந்த சமயத்துல பல சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும். முக்கியமா சதா நேரமும் ஏதாவது ஒரு சிந்தனையில தான் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ, அதனால வண்டி வாகனத்துல போகுறப்ப நம்ம கவனமா இருக்கணும் இல்லையா? அக்கம் பக்கம் வர வண்டிய பார்க்கணும். முன்னாடி, பின்னாடி பார்க்கணும். வேகத்த பார்க்கணும். ரோடு எப்படி இருக்குன்றத பார்க்கணும். மேடு பள்ளத்த பார்க்கணும். நெறைய விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சூதானமா வண்டி ஓட்டுங்க. சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகத்த பொறுத்தவரைக்கும் தொழில்ல, வியாபாரத்துல நல்ல லாபம் இருக்கும். ஆர்டர்கள் கிடைக்கும். சரக்குகள் அனுப்புறப்ப கொஞ்சம் கவனமா பார்த்து அனுப்புங்க. ஏன்னா, அனுப்பக்கூடிய பொருள் நம்மளோடது. அத போய் சேர்றவங்க நம்முடைய கஸ்டமர்ஸ். சரிங்களா? யாரையும் நம்பி கடகராசிக்காரங்க இந்த மாசத்துல பொறுப்ப ஒப்படைக்கக் கூடாது. உங்களுடைய செயல்பாடுகள் மட்டும் தான் உங்களுக்கு வெற்றிய குடுக்கும். அடுத்த பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுடைய பணமே வருமா? வராதா? தொழில்லயும் சரி, குடுத்த இடத்துலயும் சரி. அப்படி ஒரு மாதிரி பண விஷயம் அப்படின்னாவே பயந்திருந்த காலம் மாறிடுச்சு. உங்களுடைய பணம் உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும். அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய கடகத்த பொறுத்தவரைக்கும், உங்களுடைய பணிகள நீங்க செய்யறப்ப மட்டும் ரொம்பவே கண்ணும், கருத்துமா கவனமா செஞ்சு முடிக்கிறது உங்களுக்கு நல்லது. இப்ப செஞ்சுக்கலாம், அப்ப செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற விஷயம் மட்டும் கடகத்திற்கு இருக்கக்கூடாது. பதவி உயர்வு கிடைக்கும். நிலுவையில இருந்த உங்களுடைய பணம் கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேரும். அடுத்த குடும்பத்த பொறுத்தவரைக்கும், குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே சதா நேரமும் சண்டை சச்சரவும் போயிருந்துச்சு இல்லையா? அந்த நிலை மாறி ஒற்றுமை பலப்படும். சரிங்களா? நீ என்ன சொல்றது? நான் என்ன சொல்றது? அப்படின்ற நிலைமை தானே போயிட்டு இருந்துச்சு. கணவன் மனைவிக்கிடையே. அந்த நிலை மாறுங்க. அடுத்த உறவுகள பார்த்தோம்னா, உறவுக்காரங்கிட்ட பேசுறப்போ ரொம்ப நிதானமா பேசணும். நம்ம என்ன பேச போறோம்? நம்மள எப்படியாவது வந்துட்டு நம்மளுடைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளுடைய வளர்ச்சிய கெடுக்கணும்னு நம்ம உறவுக்காரங்க சுத்தி சுத்தி வந்து அப்படியே நமக்கு வந்துட்டு பாசமழைய பொழிவாங்க. அவங்க கிட்ட அவங்க பேசுற வார்த்தைக்கு தகுந்த மாரி 1 வார்த்தை, 2 வார்த்தை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிகள, உங்களுடைய திட்டமிடுதல வெளிக்காட்டாம பேசி சூதானமா இருந்துக்கோங்க. அடுத்த பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்கும். பிள்ளையுடைய செயல்பாடுகள்ல கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க. அடுத்த பெண்கள பொறுத்தவரைக்கும் சுப செலவுகள் ஏற்படும். பெண்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். இவங்களைத் தொடர்ந்து கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய காரியங்கள் வேகம் எடுக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்க என்னடா நம்ம எந்த வேலை செஞ்சாலும் பெருசா வேகம் இல்லையே அப்படின்னு யோசிச்சீங்க இல்லையா? அந்த நிலை மாறும். கடகடன்னு நடக்கும். ஒரு பெயர் புகழ் உச்சத்துக்கு போகும். புதிய ஒப்பந்தங்கள கையெழுத்து போடுவீங்க. உங்களுடைய பொருளாதார நிலை மேலோங்கும். அடுத்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சுப செலவுகள் ஏற்படும். உங்கள தேடி பதவிகள் வரும். மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து இந்த மாசம் முழுக்க இருக்க போகுது. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் தான் உங்கள தேடி வரும். அடுத்த மாணவர்கள பொறுத்தவரைக்கும், சக மாணவர்கள்கிட்ட பழகுறப்போ, பார்த்து கவனமா பழகுங்க. உங்களுடைய செயல்பாடுகள நீங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு மற்ற மாணவர்களுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்த மாரி உங்களுடைய செயல்பாடுகள் இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்ததா பாடங்கள படிக்கிறப்போ, கொஞ்சம் மாதிரி டவுனா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த சமயத்துல நீங்க படிப்புல கவனம் செலுத்துனீங்க அப்படின்னாக்கா வெற்றி உண்டு. கொஞ்சம் தடை ஏற்படும். அந்த தடைய மட்டும் நீக்கிட்டு ஆர்வமா படிச்சீங்கன்னா மட்டும் போதும். வெற்றி நிச்சயம். ஒரு முறை இந்த கடகம் வந்துட்டு புத்தகத்த எடுத்துட்டாங்க அப்படின்னா, தொடர்ந்து படிப்பீங்க. நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. பாராட்டுகள் உங்கள வந்து சேரும். கொஞ்சம் உழைப்ப போட்டா போதும். வெற்றி உண்டாகுங்க. எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான உதவிகள் கிடைக்கும். தொழில், வியாபாரம் அப்படிங்கிறது நல்லபடியா நடக்குங்க. முக்கிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய காரியங்கள்ல வெற்றி உண்டாகும். வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய கடகத்திற்கு நல்ல வேலை அமையும். புதிய வேலை வாய்ப்புகள் உங்கள தேடி வரும். பதவியில இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிங்க அனுசரணையா இருப்பாங்க. குடும்பத்துல இத்தனை நாளா இருந்து வந்த தேவையற்ற பிரச்சனைகள் காணாம போகும். இனி வரக்கூடிய பிரச்சனையும் நீங்க சமாளிச்சிருவீங்க.
ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க கவனமா செஞ்சா மட்டும் போதும், வெற்றி உண்டு. பெண்களுக்கு எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உண்டாகும். தொழில்ல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில நாட்டம் அதிகரிக்கும். ஆசிரியர்கள்கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது, பெண் தெய்வங்களுக்கு, முக்கியமா அம்பாளுக்கு வெள்ளை நிற பூவினால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில ஏற்றம் உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னாக்க திங்கள் மற்றும் புதன்கிழமை. இந்த நாட்கள பயன்படுத்துங்க. சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரைக்கும் பார்த்தது கடகத்தினுடைய அக்டோபர் மாத பொது பலன். இப்ப நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்களா? பூசம் நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுக்க துணிச்சலான முயற்சிகளை மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. இது வியாபாரம் செய்றவங்களுக்கு மட்டும் இல்லைங்க. அனைத்து துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும், ஏன் அன்றாட கூலி வேலை செய்றவங்களுக்கு கூட ஒரு துணிச்சலான முயற்சி இருக்கும். அடுத்த உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய செயல்பாடுகள்னால மதிப்பும், பாராட்டும் உண்டு. உங்களுடைய மேல் அதிகாரிகளால உங்களுக்கு நன்மை ஏற்படும். எடுத்த காரியத்த துணிச்சலா செய்து முடித்து வெற்றி காண்பீங்க. தொழில், வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பட் அந்த அலைச்சல் உங்களுக்கு அனுகூலமான பலன கொடுக்கும். பொருளாதார ரீதியா பார்க்கிறப்போ, பண விஷயத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, நிதி வசதி கிடைக்கும். திட்டமிட்டீங்க அப்படின்னாக்க, வரக்கூடிய செலவையும் சமாளிச்சிடலாம். ஸோ இந்த காலகட்டத்தில பண வரவுனால உங்களுடைய சேமிப்பு உயருங்க. உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் கிட்ட கொஞ்சம் நிதானத்த கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பாங்க. ஆனா கடகத்திற்கு கோவம் அப்படிங்கிறது சுர்ருன்னு வந்துரும். அதே மாதிரி ரொம்ப பாசக்காரங்களும் தான். பட் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருங்க. அடுத்ததான் ஆயில்யம் நட்சத்திரம். இந்த மாசம் அப்படிங்கிறது காரிய வெற்றிக்கு உகந்த மாதமா இருக்குது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு கௌரவம் உயரும். விரும்பிய பதவிகள் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் கூட மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். சொத்தா இருக்கட்டும், இல்ல நீங்க தவறவிட்ட பொருட்களா இருக்கட்டும், முக்கியமா விலை உயர்ந்த பொருட்கள்லாம் உங்கள தேடி சேரும். குடும்பத்துல ஒரு மாதிரி சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை காட்டுவீங்க. மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறீங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது, பிரத்திங்கரா தேவியை அர்ச்சனை செய்து வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கி போகும். முக்கியமா உங்களுடைய எதிர்ப்புகள் விலகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னாக்க 14, 15 அக்டோபர் மாதத்துல இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி, 8ஆம் தேதி. இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்துங்க. இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும். லாபத்தை கொடுக்கும். மேலும் பொதுப்படியே இன்னும் ஒரு சில விஷயங்கள பேசலாங்க. இந்த காலகட்டத்துல சில முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, அஷ்டம சனியுடைய கஷ்டத்த மிக எளிமையா சமாளிச்சிருவீங்க. குடும்பத்திலயும் ஒற்றுமை இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய எண்ணங்களை எல்லாமே வெற்றிகரமா மாத்தி கொடுக்கிறாரு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் பலத்தோடு இருக்கிறதுனால, நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே அதீத நன்மையான பலன்கள கொடுக்கும். அடுத்ததா திருமண விஷயத்த பொறுத்தவரைக்கும், ஆண், பெண் திருமண வயதில இருக்கிறவங்க யாருக்கா இருந்தாலும் சரிங்க, நல்ல வரன் அமையும். சுப செலவுகள் உண்டு. மேலும் சுக்கிர பகவானும் சரி, புதன் பகவானும் சரி, நல்ல நிலையில இருக்கிறதுனால, கலை தொழில், எழுத்துத்துறை, ஆடம்பர பொருள் விற்பனை, தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரியான துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் உண்டு. குறிப்பிட்டு பேசணும்னா, இந்த அஷ்டம சனி நடக்கிறதுனால உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது, ஒரு முறையாவது இந்த மாசத்துல, இல்ல இந்த வருஷம் முடியறதுக்குள்ளயாவது திருநள்ளாறு சென்று வருவது, முக்கியமா சனிக்கிழமைகள்ல காக்கைக்கு எள் கலந்த சாதத்த கொடுக்கிறது. உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வையில இருந்து விமோச்சனம் கிடைக்கும். முக்கியமா அவரு கொடுக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள் விலகி போகும். படாத பாடு பட்டுட்டோம் இந்த சனி பகவானுடைய ஆட்சியினால. ஸோ இந்த அஷ்டம சனியினால நிறையவே பார்த்தாச்சு. இனியும் அந்த பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னாக்க, இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். இதனுடன் சேர்த்து உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்டமான எண் 10ங்க. இவ்வளவுதாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது சாதகமான மாதமா தான் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்க கவனமா இருந்தாக்க அதையும் சரி செஞ்சிடலாம்.
மதிப்பெண் அடிப்படையில பார்த்தோம்னாக்கா 100க்கு 90% சாதகமா தான் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 10% 5% ஒரு சில விஷயங்கள கவனமா இருந்தா மாத்திரலாம். மீதி இருக்கக்கூடிய 5% பரிகாரம், கடவுளுடைய வழிபாடு தான் உங்களுக்கு வளம் சேர்க்கும். இன்னைக்கும் சரி, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே கடகத்திற்கு கஷ்டங்கள் இல்லாத நாட்களாக அமையறதுக்கு நம்மளும் கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கடக ராசிக்கு இனியாவது கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத வாழ்க்கை அமையட்டும். நன்றி. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை வந்து சேருங்க. மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.